ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டாலும் மிக சரியான நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டது என்று நினைக்கிறேன். அடுத்த அமர்வுகளில் பேசவிருக்கும் எழுத்தாளர்கள் சாரு நீதித்தார் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கிறேன். இரண்டாம் அமர்வு உயிரோசை இணையதளத்தின் ஓராண்டு நிறைவு விழாவாக திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுவாக இன்றைய இணைய எழுத்துக்கள் இன்றும் நாளையும் என்கிற தலைப்பை உயிரோசை இணையதளத்தை முன்வைத்து இந்த அமர்வு திட்டமிடப்பட்டுள்ளது. இன்னைக்கு இணையம் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக வந்துவிட்டது. இணையத்தின் துணையோடு இப்போது நம்ம டிராவல் செய்யற இடங்கள் உலக எழுத்தாளர்களினுடைய படைப்புகள் இருந்து இன்னைக்கு நம்ம வீட்டுடைய எலக்ட்ரிசிட்டி பில் போன் பில் கட்டும் வரைக்கும் இணையத்தினுடைய வீச்சு வாழ்க்கையினுடைய சகல தளங்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது. அது போலவே இலக்கியத்திலும் அது நமக்கு ஒரு பெரிய ஸ்பேஸை பெரிய சாத்தியங்களை அது உருவாக்கி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த இணைய எழுத்துக்களை முன்வைத்து பேசுமாறு தமிழின் முக்கிய எழுத்தாளர் மேடையில் இருக்கக்கூடிய இரு எழுத்தாளர்களுக்கும் எந்தவித அறிமுகங்களும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். இருவரும் தங்கள் எழுத்துக்களின் வாயிலாகவே தங்களுக்கான அடையாளங்களை தங்களுக்கான இடத்தை இலக்கியத்திலே தாங்களே உருவாக்கியவர்கள். முதல் உரை சார்ந்ததா அவர்களே. வணக்கம். 20 நிமிஷம் பேச சொன்னாரு. நான் 10 நிமிஷம் தான், அல்லது இன்னும் குறைச்சலா ஒரு 7-8 நிமிஷம் தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மனோஜ் சொன்ன மாதிரி அமீர் சொல்லுவார்ல, நான் புஸ்தகமே படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நான் இணையதளம், பிளாக்ஸ் இதெல்லாம் எதுவுமே படிக்கிறது இல்லை. இருந்தும் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருந்தா அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு ஒரு 5 கட்டுரையாவது படிச்சுட்டு இங்கே ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் பேசிக்கலாம். புஸ்தகத்தை கொடுக்காம ஜென்ரலா வெப்சைட்ஸ் பற்றியும் பிளாக்ஸ் பற்றி அல்லது உயிரோசை ஒரு ஆண்டு இதுனா உயிரோசை படிக்கிறதே இல்லைங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா ஒரு மர்மமா உண்டாகி வந்தது. அது என்ன காரணம்னா, சுந்தர ராமசாமியை முன் வச்சு நான் அவரை திட்டி எழுதினேன் வெப்சைட்ல. நான் வெப்சைட்ல எழுதுவேன், படிக்க மாட்டேன். உடனே அவர் பதிலுக்கு திட்டி எழுதினார். அதோட விட்டுருந்துக்கலாம். நானும் பதிலுக்கு திட்டினதும் அவர் திட்டலை. அதுல இருந்து பயந்துகிட்டே இருந்தேன், அடி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்க கொண்டாந்து சொல்லிட்டு. அது நிறுத்துறதுல இன்னொரு என்ன பிரச்சனைன்னா, 3 நாளா கேரளாவில் அங்க எனக்கு ரைட்டர் அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்னு ஒரு ரோல் வேற அங்க. அதனால அங்க ஊர் இந்த ஊர் கோட்டயம் எர்ணாகுளம்னு நான் சுத்திட்டு ஒரே மலையாளமா இருக்கு, அப்படியே கேரா இருக்கு. ஒரு சரக்கமா சாப்பிடாம இன்னைக்கு காலையில இருந்து ஒரே தமிழ் இது ஒரே என்ன பேசுறதுன்னு ஒரே குழப்பத்துல நைட்டு உயிரோசை லேப்டாப் எடுத்துருங்க. இந்த உயிரோசையை நைட்டு ஃபுல்லா படிச்சுருவோம். காலையில போய் பேசலாம்னு சொன்னா, அந்த கோட்டயத்துல இருந்து வர வேண்டிய பஸ் குமுளி வரணும், குமுளில இருந்து மதுரைக்கு வரணும். கோட்டயத்துல இருந்து எர்ணாகுளம் போயிட்டு இருக்கு 3.5 மணி நேரம். எர்ணாகுளத்துல நான் இப்ப மதுரைக்கு வர வேண்டிய பஸ் எர்ணாகுளத்துல கிளம்புது. நான் 4 மணிக்கு கிளம்பி 7:30 மணிக்கு அங்க போறேன். அந்த பஸ்ல உடனே ஏறி தண்ணி பாட்டில் இருக்கு, ஒரே தாகமா இருக்கு, ஆனா தண்ணியே குடிக்கல. ஏன்னா பாத்ரூமுக்கு போக முடியாது. உடனே திரும்பவும் கோட்டையமே வேணும். அப்போ அது வேற அந்த ஓணம் சமயம், எல்லா ஜனங்களும் ஊருக்கு போறது, தமிழ் கூட்டமா இருக்கு. ஓணத்துக்கு நீங்க எல்லாம் எதுக்கு ஊருக்கு போறீங்கன்னா, ஓணத்துக்கு ஒரு வாரம் லீவ் விட்டாங்க, நாங்க மதுரைக்கு போறோம். மதுரை மானாமதுரை எல்லா இடத்துலையும் உள்ள கூலி தொழிலாளர்கள், ஒருத்தர் என் வலது தொடையில உட்காந்துருக்காரு, இன்னொருத்தர் இடது தொடையில உட்காந்துருக்காரு. ஒரு பஸ்ல 250-300 பேர் இருக்கும். இப்ப டாப்ல வேற உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பஸ்ல எனக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்னா இதெல்லாம் செஞ்சாகும். அவங்க கிட்ட போய் எனக்கு செகண்ட் ஏசியில போறதுலாம் கேட்க முடியும். ஆதிவாசிகள் அவங்க எல்லாம் இப்ப
போராடிட்டு இருக்காங்க. அங்க போய் இதுல வேற வாந்தி வேற எடுக்க, ஏன்னா செம தண்ணி எல்லாம் ஃபுல்லா தண்ணியில மிதக்குது பஸ். லீவை கொண்டாடுறதுக்காக ஒருத்தர் வந்து அப்படியே ஜன்னல் வழியா இருந்து வலது தொடையில இருக்கிறவரு ஜன்னல் இருந்து அப்படியே வந்து கைக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு திருப்பி சொல்றாரு, இதுதான் நான் எடுக்கிற முதல் வாந்தி சொல்லிட்டு போன போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கள நீங்க ஓட்ட நான் என்ன பண்றது, இதுலயே நான் மதுரை வரைக்கும் போக முடியாது நிச்சயமா. எனக்கு வந்து லேப்டாப்லாம் வேற கையில இருக்கு. அதனால நேரம் நான் கோட்டயத்துல இறங்கிடுவேன். என்னை எப்படியாவது 10:30 மணிக்கு காலையில 10 மணிக்காவது ஊட்ட விட்டுருங்க. அவரு என்ன பண்ணாரு பண்ணி ஒரு நண்பர்கிட்ட காரை எடுத்துட்டு வந்து நானே உங்களை மதுரைக்கு கொண்டாந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு. கும்புளி வரைக்கும் வந்துட்டு கும்புளியில என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட் டு ஸ்டேட் போகணும்னா அதுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் கட்டணும் இல்லை. அதனால உங்கள்கிட்ட ஒரு 250 ரூபா கட்டினா போதும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு தான் யாருமே வண்டி ஓட்டுறது இல்லையா. அதனால கும்புளியில இறக்கி விட்டு டாட்டா அமிச்சா விட்டுருக்காரு. அப்புறம் கும்புளியில இருந்து மறுபடியும் பஸ் வந்துச்சு. அந்த ஓணம் மறுபடியும் இந்த தொடையில விட்டு அந்த தொடையில விட்டார். இப்படியாக ஒரு 8 மணி வரைக்கும் சேர்ந்து உங்களுக்கு முன்னாடி இங்கே கொண்டாரு அமீர் மாதிரி நின்றுட்டு இருந்தேன். வந்தது கூட கொஞ்சம் படிச்சேன், அந்த உலோசை இதெல்லாம். இப்படியாக ஒரு இது இருக்கு. இந்த யுவன்லாம் பேசுனதை பார்த்துட்டு எனக்கு வந்து அப்படியே ஓடிக்கலாமா, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்காலர்லியாவும் ஒரு எருடிஷனோடையும் ஒரு பயங்கரமான நம்ம இதை வேற நம்ம தனி 2ஆம் அமர்வு வேற போட்டு நம்ம மானத்தை வாங்கிட்டாரு இவரு. இங்கேயே ராமகிருஷ்ணன் பேனாவை வாங்கி என்னென்ன பேசலாம் அப்படின்னு இங்கேயே உட்காந்து பிடிச்சிக்கிட்டேன். முதல்ல தினமணி ஆசிரியர் வைத்தியநாதர் அவரு சொன்ன கருத்து வந்து தவறான பிளாட்ஃபார்ம்ல சொல்லிட்டாருன்னு எனக்கு தோணுது. அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், இங்கே சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டோ 3000 ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு பெரிய வீட்டுல இருக்கிறேன். அந்த வீட்டுல வந்து புஸ்தகமே வைக்க இடம் இல்லை எனக்கு. வீடு ஃபுல்லா புக்கு தான். அதனால இன்னுமே உயிர்மையில வந்து 10 புஸ்தகம் ஒரு ஆத்தருக்கு 10 புஸ்தகம். எஸ் ராமகிருஷ்ணன் 10 புஸ்தகம் போன வருஷம், நானும் 10 புஸ்தகம் போன வருஷம். உடனே இந்த வருஷம் எத்தனை புஸ்தகம் வருதுங்க? 20 இருக்குங்க. அவர் 25 போட இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கு வந்து உயிர்மையில இருந்து எத்தனை புஸ்தகம் வந்ததுன்னா 500 இருக்குங்க. காலேஜ் உள்ள 500 போட்டான், நான் 600 போடுவேன். இப்படி போயிட்டு இருக்கிற ரேஞ்சில எல்லாமே படிக்க வேண்டிய புஸ்தகம் தான். எதுவுமே சோட போகிற புஸ்தகமோ சில பேர் ஒண்ணும் புரியாத ஆளுங்க வந்து சொல்லுவாங்க இந்த டவுன்லோடு பண்ணி எழுதாங்க. நான்சென்ஸ். டவுன்லோட் பண்ணி எழுதவே முடியாது. அதுல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கிற தகவல் எல்லாமே தப்பா இருக்கும். ஒரு தான் போட்டு பாருங்க, விக்கிபீடியாவில் கண்ணாம வளரி வச்சிருப்பான். அதே மாதிரி தான் சல்மான் ருஷ்டிக்கும் வளருவான். நீங்க வந்து அதுல வந்து இது பண்ணுங்க. இப்படியாக அவர் வந்து சொன்னது புஸ்தகங்கள் நிறைய ஒரு அவர் எடிட்டர்ங்கிறதுனால குப்பை புஸ்தகம்லாம் அனுப்பியிருப்பாங்க.